ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? பரவாயில்ல கைஸ். அதாவது பொய் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு உதாரணமாகவே நம்மளும் எடுத்துக்கலாம். நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு பொய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது அதை மாதிரிக்கு இன்னொரு பொய், அதை மாதிரிக்கு இன்னொரு பொய், அதை மாதிரிக்கு இன்னொரு பொய், இந்த மாதிரி பேசும்போது அது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இதில் வந்து கொண்டு விட்டுருன்னு சொல்லுவாங்க. கரெக்டான விஷயந்தான். நான் வந்து பாரதி கண்டிச்சதில் தப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஒரு அம்மாவாக அவள் செஞ்ச ஒரு விஷயம் வந்து கரெக்டான விஷயந்தான். சரிங்களா? அந்த குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயங்களையும் மறைக்கக்கூடாது. ஆனால் மறைச்சிருச்சு. அது வந்து ஆதி சொல்லி தான் அது செஞ்சுருக்காங்க. அதனால் ஆதியை போய் சத்தம் போடலான்னு சொல்லி பாரதி இங்கேருந்து போய் கிளம்பி ஆதியை போய் திட்டுற மாதிரி திட்டி தீக்குறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அத்தனை காதல் இருக்குது, லவ் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ஆதியோடு சேர்ந்து வாழ்கிற அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்குது. ஆனாலும் வெளிப்படையாக கோபத்தை காமிக்கிறாங்களாமா. சரிங்களா? எதுக்கு குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் பொய் சொல்ல சொன்னீங்க? நாங்களும் குழந்தைங்களும் ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைக்க மாட்டோம். நான் என்ன விஷயம்னாலும் அவங்ககிட்ட இது பண்ணுவேன். அவங்க என்ன நடந்தாலும் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ தடவையாக என்கிட்ட பொய் சொல்லி பழகியிருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். இப்படிலாம் பண்ணாதீங்க ஆதி. ஏற்கனவே நீங்கள் தான் சொன்னீங்க, அப்பான்னு கூப்பிட்ற குழந்தைங்கள அங்கிள்னு கூப்பிட சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ மறுபடியும் அவங்கக்கிட்ட பாசத்தை காமிச்சு அவங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அது இல்லைங்கிறப்ப எதுக்கு அவங்களுக்கு மேலும் மேலும் வழியை கொடுக்குறீங்க? குழந்தைங்களோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதை நேரில் பார்த்தவ, அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா கைஸ். சரிங்களா? அப்போ இது எல்லாமே வந்து பாட்டியும் பார்க்குறாங்க, நம்ம தவளை அண்ணன் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ரா வந்துடுறாப்புல. அதாவது மித்ரா வந்து எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, நம்ம சுதாகர் அண்ணன் இருக்கார் இல்லையா, அந்த அண்ணன் வந்து ரிசப்ஷனுக்கு மண்டபத்தோட டெக்கரேஷன் அந்த டிசைனை வந்து ஆதிக்கிட்ட காமிக்க சொல்லி மித்ராவை அனுப்புகிறாப்புல. மித்ராவும் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கிட்ட காமிக்கிறதுக்காக ஃபோனை தூக்கிட்டு வர்றாப்புல. அந்த வர்ற இடத்துல ஜன்னல் வழியாக இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்துடுறாங்க. பார்த்தங்காட்டியும் ஃபஸ்ட்டு வந்து பாரதி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்காக பாரதி ஆதி கூட பேசிக்கிட்டு இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆதியும் பார்த்துட்றாப்புல. யார்? மித்ரா நின்று பார்க்குறத பார்த்துட்றாப்புல. ஸோ பாரதியை சமாளிக்கிறதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இனி மித்ராவிட நான் சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கே ஒரு ட்விஸ்ட்டு பண்ணுறாப்புல. என்ன அப்படின்னா, பாரதியை திட்டுற மாதிரி நடிக்கிறாப்புல. நல்லா இருந்தது. அந்த ஒரு நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஹார்ஷாகவும் பேசாமல் ரொம்ப சாஃப்டாக பேசி ஆக்ஷன்லேயே வந்து பாரதியை திட்டுற மாதிரி காமிச்ச ஒரு விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் கண்டென்ட் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலை வந்து சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலான்னு என்னோடய அபிப்பிராயம். மக்களோட அபிப்பிராயம் அதே தான் இருக்குமாட்டிருக்குது. ஏன்னா ஜீ தமிழில் அந்த ப்ரிவ்யூ வரும் பார்த்திங்களா, இன்றைக்கி போடுற ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி அதில் கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தா நிறைய பேர் இந்த சீரியல் சீக்கிரம் முடிங்க, எண்ட் ஆஃப் த சீரியல்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதையும் நான் கருத்தில் மையமாக வச்சு நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த சீரியலை சீக்கிரம் முடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட் இல்லை. எங்கிட்டாவது கதையை ஒரு சைடு உடச்சாத்தான் கண்டென்ட் வரும். கதை பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். இப்போ இடையில சரவணன் வந்து உள்ளே வந்தாப்பில்லையா இல்லையா, கதை சூப்பராக போயிடுச்சு, விறுவிறுப்பாக போச்சு, நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆதிக்கு பழைய நினைவெல்லாம் வரும்போது காமிக்கும் போதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த டாக்டர் வந்து உண்மையை சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கிட்டாவது ஒரு சைடு உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எப்படியே இந்த அம்மா வந்து வாயை திறக்க போகிறதே கிடையாது. யார்? பாரதின்ற ஒரு மேடம் வந்து வாயை திறக்க போகிறதே கிடையாது. அப்படிங்கிறப்ப கதையை எங்கிட்டாவது உடைங்க. சும்மா குண்டு சட்டிக்குள்ளேயே இந்த வீட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஐயோ சாமி முடியல. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இந்த ஐஸ்கிரீமை வந்து இந்த குழந்தைங்க சாப்பிட கூட்டிகிட்டு போயிருப்பார் இல்லையா, அதையும் தவளையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த மேட்ரு வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. அவன் யாருக்கு? பாரதிக்கு. அதனால குழந்தைங்கள போட்டு திட்டுறாப்புல. எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? எதுக்காக காலையில் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு மதியானம் தான் போயிருக்கீங்க? ஊர் சுற்றிட்டு வந்தீங்களா? யார் உங்களை இப்படி செஞ்சது வச்சது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தமிழ் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாப்புல. ஆனால் தமிழ் வந்து உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்கு அந்த புள்ள. எக்ஸலண்ட்டு. அந்த பையன் கூட வந்து 2வது விஷயந்தாங்க. ஆனால் தமிழ் சூப்பருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது உண்மையாக ஒரு உண்மையாக அழுகிற மாதிரி இருந்தது. அவங்க அம்மா கிட்ட வந்து சாரிம்மா, ஆதி அப்பான்னு சொல்லும்போது அவள் ஃபேஸை ஒரு மாற்றின உடனே ஆதி அங்கிள்னு அந்த பொண்ணு மாற்றும் பார்த்தீங்களா,
செமையாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது சின்ன பையன் தகுந்த மாதிரி நடிக்கிறாப்புல. இந்த புள்ள வந்து சீசன் 1லேருந்து நடிக்குது இல்லைங்களா, அதனால் நடிப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சாட்டிருக்குது. நல்லாவே நடிக்கிறாப்புல. அப்புறம் அவ்வளோதாங்க அதை திட்டுறாப்புல. திட்டினங்காட்டி நான் ஆதியை போய் 2 வாங்குறேன்னு சொல்லிட்டு வேகமா வர்றா. ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் வாங்குற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. மனசில் அத்தனை அன்பை வச்சுக்கிட்டு போய் புருஷனை திட்டுன்னு நினச்சா அது முடியுமா கைஸ்? சான்ஸே இல்லை. புரியுதுங்களா? ஆதியை எந்த காலத்துலேயும் அவள் திட்டவும் மாட்டா, எதுவும் பண்ண மாட்டாள். ஏன்னா அவங்க அம்மாவை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி சாகடிச்சு வச்சுருக்கா. அதனால் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே பாரதி வந்து ஆதியை எதுவுமே சொல்ல மாட்டாள். அதுதான் உண்மை. அப்புறம் நம்ம ஆதியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அந்த குழந்தைங்கக்கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ள உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் குழந்தைங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், என்ன வேணாலும் செய்வேன், அவங்க என் குழந்தைங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை அப்படியே ரிவீட்டு விடும்போது இங்கிட்டு யார் நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, அட பைத்தியக்கார மித்ரா, ஆதி உன்னைய நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், அவன் அங்கே டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இங்கே நீ என்னடானா சுதாகரும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து சுதாகரும் நீயும் சேர்ந்து இப்படி முட்டாளாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இங்கிட்டு ஒரு நினச்சி சிரிச்சிட்டு இருக்குது நக்கலாக. அப்புறம் நம்ம தவளை அண்ணனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் மாதிரியே பண்ணுறாப்புல. அவ்வளோதாங்க. இதில் நீ நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒரு விஷயமே இல்லை. சீக்கிரம் இந்த சீரியலை முடிச்சிடலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஹீரோயினுக்காக சீரியல் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் பார்ப்பீங்க? பார்க்க முடியாது. கதை இல்லைன்னா சீரியல் பார்க்கவே முடியாது. அப்புறம் மற்ற சீரியல்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் நான் பார்க்கவே இல்லைப்பா. உண்மையை சொல்லணுன்னா பார்க்கல. ஆனால் ப்ரோமோ வச்சு ஒன்று சொல்கிறேன். மறுபடியும் ஏதோ வந்து சந்திரா வந்து ஏதோ நகையை வந்து டூப்ளிகேட் நகையை மாற்றி சாமுண்டீஸ்வரியை மாட்ட வைக்கிறாப்புல. அதை வந்து நம்ம கார்த்தி எப்படி காப்பாற்றுவார் சாமுண்டீஸ்வரின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. எப்படி காப்பாற்றுனா என்னையா? முடியலையா எங்களால்? எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க சரியா? எப்படியும் கார்த்தி காப்பாற்றிடுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சரியா? சும்மா ஆனவனும் எங்ககிட்டயே கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. சாமுண்டீஸ்வரியை காப்பாற்ற போவது எப்படி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? எப்படியும் அப்புறம் ஹீரோவுக்கு அப்புறம் என்ன வேலை? அவங்க அத்தைக்காரியை காப்பாற்றுறது தானே வேலை சரியா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? வாரிசு என்ன கைஸ், என்னமோ 80ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து உள்ளே இழுத்து விட்டு ராஜனாமா இந்தம்மா என்னமோ கனகவல்லியாமா. ஐயோ, இது ஏதோ ஒரு பழைய படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இவரை இந்த சிபியை பார்த்தா எம்ஜிஆர் காஸ்டியூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தா ஏதோ சரோஜா தேவி ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு சினிமா பட கதை மாதிரி தான் இருக்குது. என்னமோ நம்ப வச்சு 2 பேர்த்தையும் கொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வீட்டுக்கு வர சொல்லி 2 பேர்த்தையும் கொல்றாங்க. இதில் நம்ம ஜனாம்மா வேறு எங்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல, ஆச்சியாம்மா. ஆச்சின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எங்களோட கொள்ளு பாட்டி, நீங்களாம் பாட்டின்னு தானே சொல்லுவீங்க, நாங்கள் வந்து ஆச்சின்னு தாங்க சொல்லுவோம் சரிங்களா? ஆச்சின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அதை மையமாக வச்சு பேசும்போது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதாவது வாரிசு சீரியல் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் அந்த சீரியலையும் கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி தான் நம்ம வீரா சீரியல்லேயே ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அவங்க அப்பாவோடது லவ் ஸ்டோரியை கொண்டு வந்து உள்ளே காமிச்சாங்க பார்த்தீங்களா? வீராவும் மாறனும் வந்து அவங்களோட ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது மாறன் வந்து அவங்க அப்பாவோட கேரக்டராகவும், அந்த அம்மா செத்து போச்சு இல்லை, அந்த கேரக்டர் வந்து வீராவும் பண்ணியிருப்பாங்க. பழைய ஓல்டு ஸ்டோரியாட்டம் பண்ணியிருப்பாங்க, இந்த சைடில் எப்படி பூவெல்லாம் வச்சு. அதே மாதிரி இப்போ இந்த வாரிசு சீரியலில் ஓல்டு ஸ்டோரின்னு சொல்லி காமிக்கிறாங்க. முடியல. நல்லா போயிட்டு இருந்த சீரியலை அப்படியே டவுன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கடுப்பாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சீரியல்? வீராவில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல தான். வீராவும் சின்னஞ்சிரிக்கையிலேயே மகா சங்கமம் ஒரு விஷயமும் இல்லை சரியா? சீக்கிரம் இந்த மகா சங்கமத்துக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் மகா சங்கமும் நடந்தாலுமே அங்கேயும் விஜய் தான் வர்றா வில்லியா. இவங்களாம் ஒன்றுமே கிடையாது, புரியுதுங்களா? அங்கேயும் விஜய் தான் வந்து அடியாட்களை செட் பண்ணி அந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்லி அங்கேயும் விஜய் தான் பிளான் பண்ணுறாளே ஒழிய கதையில் வந்து ஒரு திருப்போ எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் வேறு என்ன கைஸ்? வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான். வேறு எந்த சீரியல் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இது முடிச்சிடலாம்.
கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா வெட்டியில் உட்காந்து அரை மணி நேரத்தை தண்டமாக போக்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஸோ மக்கள் எல்லாருமே இந்த சீரியலை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்து அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னு தெரில இந்த சீரியலை. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்த சீரியல் 2மே முடிஞ்சு போச்சு. மௌனம் பேசியதே மனசெல்லாம் இந்த 2மே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த லூசுக்காரங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரில, என்ன கண்டென்ட்டில் ஓடுதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஒரு வேளையை ஆதிக்கு வந்து வாய்ஸை மாற்றிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் கார்த்திகை தீபத்தில் சாமுண்டீஸ்வரோட புருஷனுக்கு வந்து வாய்ஸை மாற்றிட்டாங்க. யாருக்காவது ஒரு ஆளை வாய்ஸை மாற்ற வேண்டியது தான் பாக்கி. அப்புறம் வேறு என்ன கேஸ், அண்ணாமலை குடும்பம்னா நான் பார்க்குறதே இல்லைப்பா. சரிங்களா? வேறு என்ன, திருமாங்கல்யம் சீரியல் யாரும் பார்க்குறதே இல்லையாட்டிருக்கு. உடனே ஒரு அறிவிச்சிட்டாங்க பாருங்கள், பட்டுப்புடவை போட்டி. இந்த கேள்வி திருமாங்கல்யம் தொடரை கவனமாக பாருங்கள், கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் எழுதினியா பட்டுப்புடவை பரிசு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க கீழே. நீங்கள் நாடகம் நல்லா எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பார்க்க போகிறாங்க. மொக்கத்தனமாக எடுத்தீங்கன்னா எவன் பார்ப்பான்? அது மாதிரி தான் நான் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சீரியல் சொல்கிறேன், பாரிஜாதம். நல்லா ஆரம்பத்தில் சூப்பராக இருந்தது சீரியல், எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் கூட ரொம்ப ரசித்து பார்த்தேன். என்னைக்கு வந்து சீரியலை உழப்புனாங்களோ அன்றைக்கே சுத்த வேஸ்ட்டு. பாரிஜாதம் வேஸ்ட் ஆஃப் த சீரியல், நல்லாவே இல்லை. சந்தியாராகம் நான் பார்க்குறதே இல்லை கைஸ். சரிங்களா? சந்தியாராகம் நான் பார்க்குறதே இல்லைங்க. நினைத்தாலும் இன்றைக்கும் இன்னும் ஓடுதா கைஸ்? எனக்கு இன்னும் அது தெரியல, அதை பற்றி எனக்கு தெரில. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிங்க, கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்குறீங்க. தாராளமாக போடுங்க. சரிங்களா? லைக்ஸ் நிறையா போடுங்க, நிறையா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஏதாவது உங்களோட நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியல் இன்றைக்கி எபிசோடு பரவாயில்லை, அவ்வளோதான். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு பிரமிச்சு பார்க்குற அளவுக்குலாம் சீரியல் வந்து ஒர்த்தே இல்லாமல் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸாக சொல்லிடுறேன் டைரக்டர் சார். ஓகேவா? பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சரிகமபாவில் நேற்று 2 வருஷம் விஜயகாந்தோட ரவுண்டு போட்டாங்க. கரெக்டாக விஜயகாந்தோட அந்த நினைவு நாள் வரும்போது இந்த சரிகமபாவும் வரும். புரியுதுங்களா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் விஜயகாந்தோட இது போடுவாங்கன்னு பார்த்தா வெறும் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டு மட்டும் வச்சு விட்டாங்க. விஜயகாந்த் ரவுண்டு தானே 2 வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சரிகமபாவில் இந்த தடவை அந்த ரவுண்டே இல்லை. என்னன்னு தெரியல, விஜயகாந்த் அந்த இறந்ததை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் நேற்று சடனாக டிவி ஆன் பண்ணேன், பரவாயில்ல இன்றைக்கி விஜயகாந்த் இறந்த நாள் எபிசோடு, இது சரிகமபா எபிசோடு விஜயகாந்தோட எபிசோடாக தான் இருக்குன்னு ஆன் பண்ணி பார்த்தா இன்ட்ரடக்ஷன் ரவுண்டுன்னு சொல்லி என்னமோ போட்டுட்ருக்குறாங்க. சரி, ஓகே டன். நேற்று வந்து நம்ம விஜயகாந்த் சார் இறந்த நாள், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம இறந்த ஒரு இது இன்னுமே மனசுலலாம் ரொம்ப ஒரு வலியாக தான் இருக்குது. அதை யாராலையும் தீர்க்கவே முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம்.